ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நோம்பு கஞ்சி சவுத் இண்டியன் ஸ்டைல் எப்படி செய்யுங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். பச்சரிசி 1 கப், இதை மிக்சியில் ஒரு 10 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 வரை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. துருவிய தேங்காய் அரை மூடி அளவு, பட்டை 1 இன்ச் அளவு, ஏலக்காய் 3, இஞ்சி விழுது 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு விழுது 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவு, கடலைப்பருப்பு 1/4 கப் அளவு, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 2, நறுக்கிய தக்காளி 1 எடுத்துக்கோங்க. கருவேப்பிள்ளை எண்ணிக்கை 10லிருந்து 15, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு. இதற்கு முன்னாடி கடலைப்பருப்பையும் வெந்தயத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கவும். பேன் மீடியமான வார்மில் வந்த உடனே ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. இப்போது கொஞ்சம் நெய் வாமாற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நெய் சூடானதும் நம்ம வச்சுருக்கிற பட்டை ஏலக்காயும் போட்டுக்கோங்க. இதை 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டையும் ஏலக்காயும் பிடிச்சி சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு ஹை ஃப்ளேமில் லைட் ப்ரௌன் வர்ற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ். சின்ன வெங்காயம் இப்போ லைட் ப்ரௌனில் வந்துடுச்சு. இப்போது இஞ்சி விழுது போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி விழுது நல்லா வதங்கியாச்சு. இப்போ பூண்டு விழுது போட்டுக்கலாம். சாதாரணமாக இஞ்சி பூண்டு விழுது தான் வச்சுருப்பாங்க வீட்டில். 2 ஒன்றா இருந்துச்சுன்னா 2½ ஸ்பூன் மொத்தமாக போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது தேவையான உப்பு, கல் உப்பு அல்லது தூள் உப்பு, இது எது இருந்தாலும் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மிக்சரில் சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் அதோட மிக்சரில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுத்தபடியாக தக்காளி பழம், இந்த ஒரு தக்காளி பழத்தை போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தலையில் பாதி அளவு மட்டும் போட்டு அதையும் இந்த மிக்சரோட வதக்கிக்கலாம். இப்போது கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் அரிசிக்கு 8 கப் அளவு தண்ணி ஊற்றி அந்த மிக்சரில் கலந்துக்கலாம். நார்மலாக நீங்கள் 8 கப்பு வரையும் தண்ணி ஊற்றலாம். பட் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்குது கஞ்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2லேருந்து 3 கப் வரையும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இந்த மாதிரி நல்ல கொதி வந்துருச்சு. இந்த கொதி நிலையில் நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டு அதை ஒரு 2-3 தடவை கிண்டிக்க வேணாம். யூஸ்வலாக இந்த மாதிரி மிக்சர் எல்லாம் கலவையெல்லாம் சேர்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதற்காக அந்த கொதி வர வரை வெயிட் பண்ணணும். இப்போது அரிசி, நம்ம வச்சுருக்கிற அரிசியும் போட்டுடலாம். அதையும் ஒரு 2-3 தடவை கிண்டி பார்த்துக்குவோம். யூஸ்வலாக அந்த குருணை செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது முடித்த உடனே அந்த மிச்சம் வச்சுருக்கிற நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு வெந்தய மிக்ஸ் அதையும் இதே நேரத்தில் போட்டுக்கலாம். 3யுமே ஒரே நேரத்தில் போட்டு நம்ம கிண்டிக்கலாம், நல்லா கிண்டிக்கலாம். இது வேகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். ஆனால் இந்த ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு தடவை கிண்டிட்டா சரியாக வந்துடும். அதே கொதிநிலையில் மீதமுள்ள கொத்தமல்லி தலையையும் அப்புறம் துருவன தேங்காய் அதையும் போட்டுட்டு ஒரு 5-6 தடவை கிளறிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் அரிசி வெந்துடுச்சு. நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் ஈஸியாக அவங்கவுங்க வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டிஷ். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையான சவுத் இண்டியன் ஸ்டைல் நோம்பு கஞ்சி தயார். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.